இந்த நகைச்சுவை காட்சிக்கு ஏற்ப சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சுமார் 4.25 லட்சம் செலவில் கட்டப்பட்ட குளியல் தொட்டியை காணவில்லை என கவுன்சிலர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். மானாமதுரை அருகே மிளகனூர் கிராமத்தில் 2022ஆம் ஆண்டு 4,43,000 ரூபாய் மதிப்பில் குளியல் தொட்டி கட்டப்பட்டது. இதனை இடித்துவிட்டு அதே இடத்தில் ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் கவுன்சிலர் மாரிமுத்து என்பவர் புகைப்பட ஆதாரத்துடன் புகார் அளித்துள்ளார். அதை ஓபன் பண்ணி 2 மாத காலத்திலேயே ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் சுமதி ராமகிருஷ்ணன் அவர்கள் இடிச்சு அப்புறப்படுத்திட்டாங்க. அதுக்கு பதிலாக புதிய தொட்டி ஒன்றும் கட்டி தரல. 4,43,000 ரூபாய் ஒரு அரசு வருவாய் இழப்பீடு செய்திருக்காங்க. உரிய திட்டமிடல் இன்றி செயல்பட்டதால் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக கவுன்சிலர் மாரிமுத்து தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற நிலையில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இல்லை என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழ்நாடு கடலோர பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குற்றாலம் பிரதான அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் குற்றாலம் பகுதிகளில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. நேற்று முன்தினம் முதல் தண்ணீர் வரத்து சீரானதால் 5 அருவி, புலியருவி, சிற்றருவி ஆகிய அருவிகளில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் குளிக்க தடை தொடர்ந்தது. இந்நிலையில் நேற்றிரவு முதல் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தோம், கேட்டோம். நீங்க குளிக்கலாம், அலோட் பண்ணிட்டோம், இப்பதான் பண்ணியிருக்கோம், குளிக்கிறவங்க குளிக்கலாம், அதுவும் உள்ள போய் குளிக்காதீங்க, கொஞ்சம் முனையிலே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் முனையிலே நின்று குளிச்சுட்டு வந்தோம் சாமி. இப்போ ஃப்ரீ உடம்பு குளிச்சுட்டு வந்தோன்னே ஃப்ரீயா இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கு. குற்றாலம் திருப்பி குளிச்சுட்டு போயிருக்கிறது. மெயின் அருவியில் 7 நாட்களாக தடை தொடர்ந்த நிலையில் தற்போது குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மும்பையில் சொகுசு படகு மீது மற்றொரு படகு மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மும்பை கடற்பகுதியில் சொகுசு படகு மீது கடற்படை ரோந்து படகு மோதி விபத்துக்குள்ளான பதைவதைக்க வைக்கும் காட்சிகள் தான் இவை. மும்பை இந்தியா கேட் பகுதியில் இருந்து 110க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் சொகுசு படகு ஒன்று நேற்று மாலை 3:30 மணி அளவில் எலிபண்டா தீவு நோக்கி சென்று கொண்டிருந்தது. சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவு பயணித்த இந்நிலையில் சிறிய ரக படகு ஒன்று சொகுசு படகு மீது வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த சேதமடைந்த சொகுசு படகு நீரில் மூழ்க ஆரம்பித்ததால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர். தகவல் அறிந்து வந்த கடற்படை, கடலோர காவல்படை, காவல்துறையினர் மற்றும் உள்ளூர் மீனவர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். ஹெலிகாப்டர்களும் மீட்புப் பணியில் களமிறக்கப்பட்டன. இதில் 10க்கும் மேற்பட்டோர் சடலமாக மீட்கப்பட்டனர். 101 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். சிலர் படுகாயமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் காணாமல் போன சிலரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது. சொகுசு படகில் பயணித்த சுற்றுலா பயணிகள் லைஃப் ஜாக்கெட் அணிந்திருந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மும்பையில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற சொகுசு படகு மூழ்கியதற்கு கடற்படை ரோந்து படகு மோதியதே காரணம் என தெரிய வந்துள்ளது. மும்பையில் நிகழ்ந்த படகு விபத்து குறித்து இந்திய கடற்படை விளக்கமளித்துள்ளது. அதில் கடற்படைக்கு சொந்தமான ரோந்து படகில் புதிதாக இன்ஜின் பொருத்தப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அந்த படகில் கடற்படையினர் மற்றும் இன்ஜின் தயாரிப்பு நிறுவன ஊழியர்கள் பயணித்ததும் அப்போது இன்ஜினில் தொழில்நுட்ப கோளாறால் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு படகு மீது மோதி விபத்துக்குள்ளானதாகவும் விளக்கமளித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறை மற்றும் கடற்படை சார்பில் விசாரணை நடத்தப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மும்பை படகு விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.